அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் சில நேரத்துல ஆண்டவரத்துல கேட்போம், அவர் கொடுக்கலாம் விட்டுடுவோம். அப்படியே இல்லை, நீங்க மறுபடியும் நீங்க கேட்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் அதற்கு பதில் கிடைக்கும். ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா, அந்த நியாயாதிபதி மனுஷனையும் தேவனையும் மதிக்க மாட்டான். இப்படியாப்பட்ட ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி கிட்ட ஒரு ஏழை விதவி போய் நியாயம் விசாரிக்கிறதுக்காக போகும்போது, அவன் நாளைக்கு வா இன்னைக்கு வா அப்படின்னு அழகைத்துட்டு சொல்ற டைம் எல்லாம் போவாங்க அவங்க. ஆனா ஒரு நாள் அதே நியாயாதிபதி நினைக்கிறான், நான் மனுஷனுக்கும் மதிக்க மாட்டேன், தேவனுக்கும் நான் மதிக்க மாட்டேன், இப்படியாப்பட்ட இருக்கிறேன் நான். ஆனா என்ன மதிச்சு இந்த தாயார் அடிக்கடிக்கு என்னை அலட்டாத அளவுக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவளுக்கு நியாயம் செய்ய கண்டிப்பா அவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு தன் இருதயத்துல சொல்லி கொண்டு இருக்கும்போது இருக்கிறான். அப்படியாக அப்போ இரவும் பகலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆனால் அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உன் காரியத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு ஜெயம் கிடைக்கும். நீ தோல்வி அடைய மாட்டாய். ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.